ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் வித்தியாசமாக யாருமே அதிகமாக செய்யாத ஸ்நாக்ஸு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பசங்களுக்கு, குட்டீஸுங்களுக்கும், பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நரிப்பயிறு லட்டு. கொஞ்சம் வித்தியாசமாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படின்றது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நரிப்பயிரில் லட்டு செய்யலாம். அது எப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். நரிப்பயிறு 1 கப்பு, வேர்க்கடலை 1 கப்பு, வெல்லம், தேவைக்கு கொப்பரை தேங்காய், வாசனைக்கு 3 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். நரிப்பயிரையும் வேர்க்கடலையும் நல்லா வறுத்துடலாம். முதல்ல நரிப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். குயிக்காக வறுத்துரும் நரிப்பயிறு. நல்லா கலர் மாறணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறி போயிடும். பாருங்கள், நல்லா வறுபட்டாச்சு. இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். தீயை விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறட்டும். வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைக்கொட்டையுமே நம்ம தீயை விடக்கூடாது, கருக விட்டுறக்கூடாது. நல்லா தோல் நீக்கணும். நல்லா வறுத்துடலாம். கடலைக்கொட்டையும் வறுபட்டாச்சு, எடுத்துடலாம். கொப்பரை தேங்காய் அதையும் லைட்டாக வறுத்துடலாம். சிம்மிலே வச்சு தீ விட்டுறாதீங்க. ஏன் வறுத்து சேர்த்துறோம்னா லட்டு ஒரு வாரம் ஆனாலையும் கெடாது இருக்கணும். அதனால தான் எல்லாமே பக்குவமாக வறுத்து எடுத்துங்கன்னா சரியாக போயிடும். கொப்பரை தேங்காயும் வறுபட்டாச்சு, தட்டில் மாற்றிடலாம். கொப்பரை தேங்காய் வறுபட்டதும் வீட்டு ஃபுல்லாக அழகாக வாசனை. வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இது பாகாகிறதுக்குள்ளே அதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிம்மில் இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் நரிப்பயிரை சேர்த்துக்கலாம். அது கூடயே 3 ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. தட்டில் சேர்த்திடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொப்பரைக்காயை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொப்பரை தேங்காயும் பொடி பண்ணியாச்சு, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் கொரப்பாக பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக பண்ணியாச்சு. அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். பாவும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதிக்குது. நம்மளுக்கு கம்பி பதம், பந்து பதம் எதுவுமே தேவையில்லை. பிச்சுப்பு தன்மை வந்தால் போதும் நமக்கு பாவில். நமக்கு
வெல்லம்பாவு ரெடி. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடுங்க. நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன், எதுவும் மீத்தலை. நம்ம எடுத்து வச்ச அளவு சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு தான் கிளறுறேன். ஒரு அகலமான தட்டத்தில் எண்ணெய் சேர்த்தி கொஞ்சம் வெது பாவுற வரையும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வெல்லம்பாவு வந்து சூடாக நம்ம கையில் தொட்டால் கை வெந்துடும், நல்லா சுட்டுரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக சூடு ஆறின பிறகு உண்டை பிடிக்கலாம். தட்டில் எண்ணெய் சேர்த்தி வச்சு இதை கொஞ்சம் நல்லா அகலமாக பரப்பி ஆற விட்டுடலாம். ரொம்ப சில்லுன்னு ஆற விட்டுட்டிங்கன்னா உண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது நம்ம உண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம இது உண்டை பிடிச்சி இது மேலே லைட்டு பெரட்டி எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. எண்ணெய் தண்ணி ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா உண்டை பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு ரெடி. நம்ம அப்படியேவும் எடுத்துக்கலாம். பொடி பிடிக்கலைன்னா ஒரு உண்டையை சூடு ஆறாதுக்கு முன்னே உண்டை பிடிச்சிடலாம். நரிப்பயிறு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் சில ஊரில் தெரியுதோ என்னவோ தெரில. எங்கள் ஊர் தர்மபுரியிலலாம் நரிப்பயிறுனா எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ரொம்ப உங்கள் கை பொறுக்கிற சூட்டுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் கையை சுட்டுக்காதீங்க. உங்கள் கை சூட்டுக்கு தகுந்தாப்புல உண்டை பிடிச்சிக்கோங்க. உண்டை பிடித்து ஆச்சி. வேர்க்கடலை பொடியில் ஒரு வாட்டி இந்த மாதிரி பெரட்டி உண்டை பிடிச்சிடலாம். ரெடி. என்னுடைய ஸ்டைலில் நரிப்பயிறு லட்டு ரொம்ப டேஸ்டானது. உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நரிப்பயிறுனான்னு தெரியுமா கேட்டு பார்த்துட்டு ஒரு முறை நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கிது நரிப்பயிறு. நமக்கு ஒரு முறை நீங்களே வாங்கி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நரிப்பயிறு லட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி நரிப்பயிறு லட்டு சாப்பிட்டுருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏலக்காய் வாசனை, வேர்க்கடலை ரொம்ப நல்லா இருக்குது. கொப்பரை தேங்காய் எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால உண்மையிலே ருசி அதிகமாக இருக்குது, ஆரோக்கியமாக அதிகமாக இருக்குது. சமைங்க, ருசிங்க, நீங்களும் சாப்பிடுங்க. பா.